கடவுளுடைய மனிதர்களாக பிறக்க இருக்கின்ற குழந்தைகளுடைய பிறப்பின் அறிவிப்பை இன்றைய வாசகங்கள் தருகிறது. முதல் வாசகத்திலே சிம்சோனுடைய பிறப்பு, நற்செய்தி வாசகத்திலே திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு. சிம்சோனுடைய தாய்க்கும் திருமுழுக்கு யோவானின் தந்தைக்கும் அறிவிக்கப்படுகிறது. அமைதியாக அந்த செய்தியை கேட்டுக்கொண்டு சிம்சோனுடைய தாய் இறைவனுக்கு செவி கொடுத்து நம்புகிறார். சிம்சோனுடைய வாழ்வும் அதே போலதான் கடவுளுக்காக இருந்தது. திருமுழுக்கு யோவானுடைய தந்தைக்கு வயதானதனால் சிறு தடுமாற்றம், சில கேள்விகள். அதனுடைய பலன் மீண்டும் மீண்டும் புதுமையாக தான் வெளிப்படுகிறது. அவருக்கு துண்டு சீட்டு விழுந்து இறைவனுடைய பிரசன்னத்திலே பணி செய்வது அது ஒரு அதிசயம். தூதர் தோன்றியது மற்றொன்று, குழந்தை பிறக்கப் போவது இன்னொன்று. அந்த குழந்தை பிறக்கின்போது இவர் பெயர் திருமுழுக்கு யோவான் என்று எழுதிய பொழுது நாட்கட்ட விழுந்து பேசத் தொடங்குகிறார், எல்லாவற்றையும் சொல்கிறார். அது அதிசயத்திலும் அதிசயம். கடவுளுடைய வார்த்தையை கேட்டு நம்புவது, அதை செயலாற்றுவது போலதான். பல நேரங்களிலே வானதூதர்களோ கபிரியல் தூதரோ நமக்கு தோன்றுவதில்லை. ஆனால் கடவுளுடைய செய்தி தெரிவிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. செவி கொடுப்போம், நம்புவோம், செயலாற்றுவோம். அதுதான் உண்மையான தயாரிப்பு. கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு தயாரிப்பு. இறைவன் வாழ்த்து பெறுவாராக.